वाल्मीकि रामायणं किष्किन्धा काण्डम् अध्यायं 41 दक्षिणस्यां हनुमत् प्रेषणम् तेन्दिक्किल् हनुमारै अनुप्वद् 41 सर्गः 41 सर्गम् दक्षिणस्यां हनुमत् प्रेषणम् तेन्दिक्किल् हनुमारै अनुप्वद् ततः प्रस्थाप्य सुग्रीवस्तन्महद्वानरं बलम् दक्षिणां प्रेषयामास वानरान् अभिलक्षितान् सुग्रीवः सुग्रीवन् ततन्दमहत्प्रिये वानरं वानरबलं सेनयै प्रस्ताप्य अनुप्पिविट्टु ततः அதன்மேல் அபிலக்ஷிதான் போருக்கு எடுக்கப்பட்ட வானரர்களை தட்சிணாம் தென்திக்குக்கு பிரேஷயாமாச அனுப்பலுற்றான். சுக்ரீவன் அந்த பெரிய வானர சேனையை அனுப்பிவிட்டு அதன்மேல் போருக்கு எடுக்கப்பட்ட வானரர்களை தென்திக்குக்கு அனுப்பலுற்றான். நீலமக்னி சுதம் சைவ ஹனுமந்தம் ச வானரம் பிதாமஹ சுதம் சைவ ஜாம்பவந்தம் மகாபலம் சுஹோத்ரம் ச ஷராரிம் ச शरगुल्मं तथैव च गजं गवाक्षं गवयं सुशेषणमृषभं तथा मैन्दं च द्विविधं चैव शरभं गन्धमादनम् उल्कामुक्कामसङ्गं च हुताशनसुतावुभो अंगद प्रमुखान् वीरान् वीरकपि गणेश्वरः वेगविक्रमसम्पन्नान् விசேஷவேத் எல்லா இடங்களிலும் பரிச்சயமுள்ள வீரனாகிய கபி கணேஸ்வரः கபி குல மன்னன் வேக விக்ரம சம்பன்னான் வேகமும் ஆண்மையும் நிறைந்துள்ள வீரான் சூரர்களும் அங்கத பிரமுகான் அங்கதனை தலைவனாக கொண்டவர்களுமான அக்னி சுதம் அக்னி புதல்வனுமான நீலம் ச ஏவ நீலனையும் வானரம் வானரராகிய ஹனுமந்தம் ச ஹனுமாரையும் பிதாமகாசுதம் பிரம்மதேவரின் புதல்வரான மகாபலம் ச அளவு கடந்த ஆற்றலுடைய ஜாம்பவந்தம் ஏவ ஜாம்பவானையும் சுஹோத்ரம் ச சுகோத்ரனையும் ஷராரிம் ச ஷராரியையும் ஷரகுல்மம் ததா ஷரகுல்மனையும் கஜம் ஏவ கஜனையும் கவாக்ஷம் ச கவாக்ஷனையும் கவயம் கவனையும் சுசேஷனம் சுசேஷனையும் ரிஷபம் ததா ரிஷபனையும் மைந்தம் ச மைந்தனையும் த்விவிதம் ச த்விவிதனையும் ஷரபம் ஏவ சரபனையும் கந்தமாதனம் கந்தமாதனனையும் உபாயிரு ஹுதாஷன சுதௌ அக்னியின் புதல்வர்களான உல்காமுகம் உல்காமுகனையும் அசங்கம் ச அசங்கனையும் சந்தி தேச பின்வருமாறு கட்டளையிட்டான். எல்லா இடங்களிலும் பரிச்சயமுள்ள வீரனாகிய கபிகுல மன்னன் வேகமும் ஆண்மையும் நிறைந்துள்ள சூரர்களும் அங்கதனை தலைவனாக கொண்டவர்களுமான அக்னி புதல்வனுமான நீலனையும் வானரராகிய ஹனுமாரையும் பிரம்மதேவரின் புதல்வரான அளவு கடந்த ஆற்றலுடைய ஜாம்பவானையும்
சுகோத்திரனையும் சராரியையும் சரகுல்மனையும் கஜனையும் கவாக்ஷனையும் கவனையும் சுசேஷனையும் ரிஷபனையும் மைந்தனையும் த்விவிதனையும் சரபனையும் கந்த மாதனனையும் இரு அக்னியின் புதல்வர்களான உல்காமுகனையும் அசங்கனையும் பின்வருமாறு கட்டளையிட்டான். தேஷாமக்ரேசரம் சைவ மகாபலமதாங்கதம் விதாய ஹரிவீராணாம் ஆதிஷ தக்ஷிணாம் திசம். தேஷாமந்த ஹரிவீராணாம் வானர வீரர்களுக்கு மாபலம் அளவு கடந்த ஆற்றலுடைய அங்கதம் ஏவ அங்கதனையே அக்ரேசரம் தலைவனாக விதாய ச நியமித்துவிட்டு தக்ஷிணாம் தென் திசம் திக்கை பற்றி ஆதிஷத் விபரமாய் சொல்லலுற்றான். அந்த வானர வீரர்களுக்கு அளவு கடந்த ஆற்றலுடைய அங்கதனையே தலைவனாக நியமித்துவிட்டு தென் திக்கை பற்றி விவரமாய் சொல்லலுற்றான். ஏகேச்சன சமுத்தேஷாத் தஸ்யாம் திஷி சுதுர்கமாः கபிஷக் கபி முக்கியானாம் ச தேஷாம் தானுதாராத். கபிஷः கபி மன்னனாகும் சஹா அவன் கப்பி முக்கியானாம் கப்பி சிரேஷ்டர்களாகிய தேஷாம் அவர்களுக்கு தஸ்யாம் அந்த திசி திக்கில் அத்த அதற்கு பின் ஏகேச்சன எந்த சில சமுத்தேஷாக இடங்கள் சுதுர்கமாக செல்வதற்கு அரியனவாயிருக்குமாம். தான் அவைகளை உதாகரத் பின்வருமாறு விரித்துரைத்தான். கப்பி மன்னனாகும் அவன் கப்பி சிரேஷ்டர்களாகிய அவர்களுக்கு அந்த திக்கில் அதற்கு பின் எந்த சில இடங்கள் செல்வதற்கு அரியனவாயிருக்குமோ அவைகளை பின்வருமாறு விரித்துரைத்தான். சஹஸ்ரசிகரம் விந்தியம் நானாத்ருமாலதாயுதம் நர்மதாம் ச நதீம் துர்காம் மகோரகநிஷேவிதாம் ததா போகாவதீம் ரம்யாம் கிருஷ்ணவேணீம் மகாநதீம் வரதாம் ச மகாபாகாம் மகோரகநிஷேவிதாம். மேகலாமுத்கலாம் சைவ தசார்ணநகராண்யப்பி அஸ்வவந்தீம் அவந்தீம் ச சர்வமேவாணுபஷ்யத். நானாத்ருமலதாயுதம் பலவித மரங்களும் கொடிகளும் செறிந்ததும் சஹஸ்ரசிகரம் அநேக சிகரங்களை உடையதுமான விந்தியம் விந்தியத்தையும் மகோரக நிஷேவிதாம் பெரும் பாம்புகளால் வசிக்க பெற்றதும் துர்காம் கடப்பதற்கு அரியதுமான நர்மதாம் நர்மதை நதீம் ச நதியையும் ததா அதன்மேல் ரம்யாம் அழகிய போகவதீம் போகவதியையும் மகாநதி மகாநதியாகிய கிருஷ்ணவேணீம் கிருஷ்ணவேணியையும் மகோரக நிஷேவிதாம் பெரும் பாம்புகள் வசிக்க பெற்றதும் மகாபாகாம் மகாபாவனமானதுமான வரதாம் ச வரதையும் மேக்கலாம் ச மேக்கலை என்னும் நகரத்தையும் உத்கலாம் ஏவ உத்கலை என்னும் நகரத்தையும் தசார்ணநகராணி அப்பி தசார்ணம் என்னும் நகரங்களையும் அஸ்வவந்தீம் அஸ்வவந்தி நகரையும் அவந்தீம் ச அவந்தி நகரையும் சர்வம் ஏவ இவை எல்லாவற்றையும் அனுபஷ்யத்த கவனமாய் தேடிப் பாருங்கள்.
பலவித மரங்களும் கொடிகளும் செறிந்ததும் அநேக சிகரங்களை உடையதுமான விந்தியத்தையும் பெரும் பாம்புகளால் வசிக்க பெற்றதும் கடப்பதற்கு அரியதுமான நர்மதை நதியையும் அதன் மேல் அழகிய போகாவதியையும் மகாநதியாகிய கிருஷ்ணவேணியையும் பெரும் பாம்புகள் வசிக்க பெற்றதும் மகா பாவனமானதுமான வரதையையும் மேக்கலை என்னும் நகரத்தையும் உத்கலை என்னும் நகரத்தையும் தசார்ணம் என்னும் நகரங்களையும் அஸ்வவந்தி நகரையும் அவந்தி நகரையும் இவை எல்லாவற்றையும் கவனமாய் தேடிப் பாருங்கள். விதர்பான் ருஷிகாம்சைவ ரம்யான் மாஹிஷக்காணபே ததா வங்கக் கலிங்காம்ஷ கௌஷிகாம்ஷ சமந்ததः அன்வீக்ஷ்ய தண்டகாரண்யம் சப்பர்வத நதிகுஹம் நதீம் கோதாவரீம் சைவ சர்வமேவானுபஷ்யத ததைவான் கிராம்ஷ புண்ட்ராம்ஷ சோலான் பாண்டியான் ச கேரளான். ததா அப்படியே விதர்பாஞ்ச விதர்ப நாடுகளையும் ருஷிகான் ஏவ ருஷிக நாடுகளையும் ரம்யான் அழகிய மாஹிஷகானபி மாஹிஷக நாடுகளையும் வங்க கலிங்காஞ்ச வங்க நாடுகளையும் கலிங்க நாடுகளையும் கௌஷிகாஞ்ச கௌஷிக நாடுகளையும் சமந்ததः எங்கும் அன்வீக்ஷ்ய பார்த்துவிட்டு சப்பர்வத நதி குஹம் மலைகள் நதிகள் குகைகளோடு கூடிய தண்டகாரண்யம் தண்டகாரண்யத்தையும் ததா அப்படியே கோதாவரீம் கோதாவரி நதீம் ஏவ நதியையும் ஆந்திராஞ்ச ஆந்திர நாடுகளையும் புண்ட்ரான் புண்டர நாடுகளையும் சோலான் சோழ தேசங்களையும் கேரளான் கேரள தேசங்கள் உள்ளிட்ட பாண்டியாஞ்ச பாண்டிய நாடுகளையும் சர்வம் ஏவ எல்லாவற்றையும் அனுபஷ்யத கவனமாய் தேடிப் பாருங்கள். அப்படியே விதர்ப நாடுகளையும் ரிஷிக நாடுகளையும் அழகிய மாகிஷக்க நாடுகளையும் வங்க நாடுகளையும் கலிங்க நாடுகளையும் கௌஷிக்க நாடுகளையும் எங்கும் பார்த்துவிட்டு மலைகள் நதிகள் குகைகளோடு கூடிய தண்டகாரண்யத்தையும் அப்படியே கோதாவரி நதியையும் ஆந்திர நாடுகளையும் புண்டர நாடுகளையும் சோழ தேசங்களையும் கேரள தேசங்கள் உள்ளிட்ட பாண்டிய நாடுகளையும் எல்லாவற்றையும் கவனமாய் தேடிப் பாருங்கள். அயோ முகஷ்ச கந்தவ்யः பர்வதோத்தாத்தோ மண்டிதः விசித்திர சிக்கர ஸ்ரீமான் சித்திர புஷ்பித பாதபः. தாத்து மண்டிதः தாதுக்கள் நிறைந்ததும் விசித்திர சிகரः அழகிய சிகரங்களை உடையதும் ஸ்ரீமான் புண்ணியமானதும் சித்திர புஷ்பித பாதபः அழகாய் பூத்த மரங்கள் உடையதுமான அயோமுகா அயோமுகம் அல்லது மலைய மலை என்ற பர்வதஹா ச மலையும் கந்தவ்யஹ போய் அடையத்தக்கது. தாதுக்கள் நிறைந்ததும் அழகிய சிகரங்களை உடையதும் புண்ணியமானதும் அழகாய் பூத்த மரங்கள் உடையதுமான அயோமுக்கம் அல்லது மலையமலை என்ற மலையும் போய் அடையத்தக்கது. சச்சந்தன வனோத்தேஷோ
मार्गितव्यो महागिरिः चन्दनवनोद्देशः சந்தன மரங்களால் செறிந்ததும் மாகிரிஹி பெரும் பர்வதமுமாகிய சஹா அது மார்கிதவ்யா தேடத்தக்கது. சந்தன மரங்களால் செறிந்ததும் பெரும் பர்வதமுமாகிய அது தேடத்தக்கது. ततस्तामापगां देव्यां प्रसन्नसलीलां शिवां तत्र द्रक्ष्यत कावेरीं विहितामप्सरोगणैः. ततः அதன்மேல் திவ்யாமழியதும் பிரசன்ன சலிலாம் தெளிந்த ஜலமுடையதும் சிவாம் புண்ணியமானதும் அப்சரோகணகி அப்சர ஸ்திரீ கணங்களால் விஹிதாம் பூஜிக்கப்படுகிறதுமான தாம் அந்த காவேரீம் காவேரி ஆபகாம் நதியை தத்ர அவ்விடத்தில் திரக்ஷ்யத காண்பீர்கள். அதன் மேல் அழகியதும் தெளிந்த ஜலமுடையதும் புண்ணியமானதும் அப்சர ஸ்திரீ கணங்களால் பூஜிக்கப்படுகிறதுமான அந்த காவேரி நதியை அவ்விடத்தில் காண்பீர்கள். தஸ்யாசீனம் நகஸ்யாக்ரே மலயஸ்ய மோஜசம் द्रक्ष्यतादित्ये सङ्काशम् अगस्त्ये मृषे सत्तमम्. तस्ये अन्द मलयस्य मलय नगस्य மலையினது அக்ரே உச்சியில் ஆசீனம் வீற்றிருக்கிறவரும் ஆதித்ய சங்காஷம் சூரிய பகவானை நிகர்த்து மகோஜசம் மிகுந்த ஒளியுடன் விளங்கும் அகஸ்தியம் அகஸ்திய ருஷி சத்தமம் முனிவர் பெருமானை திரக்ஷ்யத காண்பீர்கள். அந்த மலையினது உச்சியில் வீற்றிருக்கிறவரும் சூரிய பகவானை நிகர்த்து மிகுந்த ஒளியுடன் விளங்கும் அகஸ்திய முனிவர் பெருமானை காண்பீர்கள். ततस्तेनाभ्यनुज्ञाताः प्रसन्नेन महात्मना ताम्रपर्णे महाग्राहां तरिष्यत महानदीं. ततः அவ்விடத்தில் பிரசன்னேன திருவுள்ளம் உவந்த தேன அந்த மகாத்மனா மகாத்மாவினால் அபியனுஜாதாக விடை அளிக்கப்பட்டவர்களாய் மகாகிராஹாம் பெரும் முதலைகள் நிறைந்த மகாநதீம் பெரும் நதியாகிய தாமிரபர்ணியை தரிஷ்யத தாண்டுங்கள். அவ்விடத்தில் திருவுள்ளம் உவந்த அந்த மகாத்மாவினால் விடை அளிக்கப்பட்டவர்களாய் பெரும் முதலைகள் நிறைந்த பெரும் நதியாகிய தாமிரபர்ணியை தாண்டுங்கள். சா சந்தன வனைர்திவ்யைஹ பிரச்சன்னா த்வீபசாலினி காந்தேவ யுவதி காந்தம் சமுத்திரம் அவகாஹதி. த்வீபசாலினி மணல் திட்டுகள் நிறைந்ததும் திவ்யைஹி அழகிய சந்தனவனையே சந்தன வனங்களால் பிரச்சன்னாக மறைக்கப்பட்ட சா அது யுவதி சிறந்து காந்தா காதலி காந்தம் காதலனை இவ எப்படியோ அப்படியே சமுத்திரம் சமுத்திரத்தை அவகாகத்தை அடைகிறது. மணல் திட்டுகள் நிறைந்ததும் அழகிய சந்தன வனங்களால் மறைக்கப்பட்ட அது சிறந்த காதலி காதலனை எப்படியோ அப்படியே சமுத்திரத்தை அடைகிறது. ததோ ஹேமமயம் திவ்யம் முக்தாமணி நிஷேவிதம் யுக்தம் கவாட்டம் பாண்டியானாம் கதா திரக்ஷ்யத வானராக. வானரர்களே
ததா அவ்விடத்திலிருந்து கதாஹா சென்றவர்களாய் பாண்டியானாம் பாண்டிய நாடுகளுக்கு ஹேமமயம் பொன்மயமானதும் திவ்யம் அழகானதும் யுக்தம் ஏற்றதும் முக்தாமணி நிஷேவிதம் முத்துக்களாலும் ரத்னங்களாலும் இழைக்கப் பெற்றதுமான கவாட்டம் உட்புகும் வாயிலின் கதவை திரக்ஷ்யத காண்பீர்கள். வானரர்களே, அவ்விடத்திலிருந்து சென்றவர்களாய் பாண்டிய நாடுகளுக்கு பொன்மயமானதும் அழகானதும் ஏற்றதும் முத்துக்களாலும் ரத்னங்களாலும் இழைக்கப் பெற்றதுமான உட்புகும் வாயிலின் கதவை காண்பீர்கள். ततः समुद्रमासाद्य सम्प्रधार्यार्थनिश्चयम् अगस्त्येनान्तरे तत्र सागरे विनिवेशितः चित्रनाणानगः श्रीमान् महेन्द्रपर्वतोत्तमः जातरूपमयः श्रीमान् अवगाढो महार्णवम्. ततः அவ்விடத்திலிருந்து அர்த்த நிச்சயம் காரியத்திற்கு வேண்டியதை சம்பிரதாரிய உறுதி செய்து கொண்டு சமுத்திரத்தை ஆசாத்திய அடைந்து தத்ர அந்த சாகரத்தின் அந்தரே மத்தியில் அகஸ்தியரால் விநிவேஷிதக வைக்கப்பட்டதும் சித்திர நானானக அழகிய பல மரங்கள் அடர்ந்ததும் ஸ்ரீமான் அழகிய ஜாத்த ரூபமயக பொன்மயமானதும் பர்வத்தோத்தமக மலைகளில் சிறந்ததென ஸ்ரீமான் திரிலோக பிரசித்தி பெற்றதுமான மகேந்திரம் எனும் பர்வதம் மகார்ணவம் பெரும் கடலில் அவகாடக மூழ்கி கிடக்கின்றது. அவ்விடத்திலிருந்து காரியத்திற்கு வேண்டியதை உறுதி செய்து கொண்டு சமுத்திரத்தை அடைந்து அந்த சாகரத்தின் மத்தியில் அகஸ்தியரால் வைக்கப்பட்டதும் அழகிய பல மரங்கள் அடர்ந்ததும் அழகிய பொன்மயமானதும் மலைகளில் சிறந்ததென திரிலோக பிரசித்தி பெற்றதுமான மகேந்திரம் எனும் பர்வதம் பெரும் கடலில் மூழ்கி கிடக்கின்றது. நானாவிதைர்நகை ஃபுல்லைர் லதாபேஷோபசோபிதம் கந்தர்வ யக்ஷ பிரவரைர் அப்சரோபிஷ்ச சோபிதம் சித்தச்சாரண சங்கைஷ்ச பிரகீர்ணம் சுமனோஹரம் தமுப்பைத்தி சஹஸ்ராக்ஷः சதா பர்வசோ சஹஸ்ராக்ஷः இந்திரன் சதா எப்பொழுதும் பர்வசோ ஒவ்வொரு பருவ தினத்திலும் ஃபுல்லைஹி நன்கு போத்த நானாவிதைகி பல நகைகி மரங்களாலும் லதாபிகி ச கொடிகளாலும் உபசோபிதம் அழகு வாய்ந்து விளங்குகிறதும் கந்தர்வ யக்ஷ பிரவரைகி கந்தர்வோத்தமர்களாலும் யக்ஷோத்தமர்களாலும் அப்சரோபிகி ச அப்சர ஸ்திரீகளாலும் சோபிதம் அழகுற்று விளங்குகிறதும் சித்தச்சாரண சங்கைகி சித்தர்கள் சாரணர்கள் இவர்களின் கூட்டங்களால் பிரகீர்ணம் நிறைந்துள்ளதும் சோமனோகரம் ச மனோகரமானதுமான தம் அந்த உபைத்தி வருகிறான். இந்திரன் எப்பொழுதும் ஒவ்வொரு பருவ தினத்திலும் நன்கு பூத்த பல மரங்களாலும் கொடிகளாலும் அழகு வாய்ந்து விளங்குகிறதும் கந்தர்வோத்தமர்களாலும் யக்ஷோத்தமர்களாலும் அப்சர ஸ்திரீகளாலும் அழகுற்று விளங்குகிறதும் சித்தர்கள் சாரணர்கள் இவர்களின் கூட்டங்களால் நிறைந்துள்ளதும் மனோகரமானதுமான அதற்கு வருகிறான்.
द्वीपस्तस्य परे पारे शतयोजनविस्तृतः अगम्यो मानुषैर्दीप्तस्तं मार्गध्वं समन्ततः तस्ये அதனது அப்பரே நடுவிலிருக்கிற பாரே கரையில் சதயோஜன விஸ்திருதா 100 யோஜனை நீளமுள்ளதும் மானுஷைகி மானிடர்களால் அகம்யக அடைய முடியாததும் தீப்தகா அமங்களகரமான த்வீபகா ஒரு த்வீப்பு இருக்கிறது தம் அதை சமந்ததா எங்கும் மார்கத்வம் தேடுவீர்களாக அதனது நடுவில் இருக்கிற கரையில் 100 யோஜனை நீளமுள்ளதும் மானிடர்களால் அடைய முடியாததும் அமங்களகரமான ஒரு த்வீப்பு இருக்கிறது அதை எங்கும் தேடுவீர்களாக तत्र सर्वात्मना सीता मार्गितव्या विशेषतः तत्र அதில் விசேஷतः முக்கியமாய் சர்வாத்மனா வெகு பிரயாசையோடு சீதாதேவி மார்கிதவ்யா தேடத்தக்கவள் அதில் முக்கியமாய் வெகு பிரயாசையோடு சீதாதேவி தேடத்தக்கவள் स हि देशस्थो वध्यस्य रावणस्य दुरात्मनः राक्षसाधिपतेर्वासः सहस्राक्षसमद्युतेः हि ஏனெனில் சஹா அந்த தேசகத்தோ தேசந்தான் சகசிராட்சசமத்யுதேஹே இந்திரனை நிகர்த்த ஆற்றல் உடையவனும் ராட்சசாதிபதேஹே ராட்சச மன்னனும் வத்தியஸ்ய கொல்லப்பட வேண்டிய துராத்மனக துஷ்டனுமாகிய ராவணஸ்ய ராவணனுடைய வாசக இருப்பிடம் ஏனெனில் அந்த தேசந்தான் இந்திரனை நிகர்த்த ஆற்றலுடையவனும் ராட்சச மன்னனும் கொல்லப்பட வேண்டிய துஷ்டனுமாகிய ராவணனுடைய இருப்பிடம் दक्षिणस्य समुद्रस्य मध्ये तस्य तु राक्षसे अंगारकेति विख्याता छायामाक्रोश्य भोजनी तस्य अंद दक्षिणस्य तेर्क समुद्रस्य समुद्रத்தின் मध्ये तो நடுவிலேயே छायाம் நிழலை ஆக்ருஷ்ய பற்றி இழுத்து भोजनी உணவாய் தென்னும் अंगारका अंगारकै इति என்று விக்கியாதா பெயர் பெற்ற ராட்சசி அரக்கி இருக்கிறாள் அந்த தெற்கு சமுத்திரத்தின் நடுவிலேயே நிழலை பற்றி இழுத்து உணவாய் தின்னும் अंगारकै என்று பெயர் பெற்ற அரக்கி இருக்கிறாள் एवं निस्संशयान् कृत्वा संशयान् नष्ट संशयाः मृगयध्वं नरेन्द्रस्य पत्नीममित तेजसः एवं அப்படியாய் சம்சயான் தேட வேண்டிய இடங்களை நிஸ்சம்சயான் சந்தேகம் ஒழிந்தவைகளாய் கிருத்வா செய்து நஷ்ட சம்சயாக மன ஏக்கம் அற்றவர்களாய் அமித தேஜசாக எண்ணற்கரிய பராக்கிரமசாலியாகிய நரேந்திரஸ்ய புருஷோத்தமரின் பத்னியை மிருகயத்வம் தேடக் கடவீர்கள் அப்படியாய் தேட வேண்டிய இடங்களை சந்தேகம் ஒழிந்தவைகளாய் செய்து மன ஏக்கம் அற்றவர்களாய் எண்ணற்கரிய பராக்கிரமசாலியாகிய புருஷோத்தமரின் பத்னியை தேடக் கடவீர்கள் தமதிக்ரம்ய லக்ஷ்மிவான் சமுத்ரே சதயோஜனே गिरिपुष्पितको नाम सिद्धचारणसेवितः தம் அதை அத்திக்கிரமிய கடந்து சென்று சமுத்திரத்தில்
शतयोजने 100 योजனை தூரத்தில் சித்தச்சாரண சேவிதः சித்தர்களாலும் சாரணர்களாலும் கொண்டாடப் பெற்ற லக்ஷ்மிவான் அழகியதுமான புஷ்பிதகா நாம புஷ்பிதகம் என்ற கிரி மலை உள்ளது. அதை கடந்து சென்று சமுத்திரத்தில் 100 யோஜனை தூரத்தில் சித்தர்களாலும் சாரணர்களாலும் கொண்டாடப் பெற்ற அழகியதுமான புஷ்பிதகம் என்ற மலை உள்ளது. சந்திர சூர்யாம்சு சங்காஷः சாகராம்புः சமாவ்ருதः भ्राजते विपुलैः शृङ्गैर् अम्बरं विलिखन्निव. चन्द्र सूर्यांशु சங்காஷः சந்திரன் சூரியன் இவர்களுடைய ஒளியை நிகர்த்ததாய் சாகராம்பு சமாவிருத்தः சமுத்திர ஜலத்தால் சூழப்பட்டதாகிய அது விபுலைகி பெரும் ஸ்ருங்கைகி கொடிமுடிகளால் அம்பரம் ஆகாயத்தை விழிக்கண் அளாவுகிறது. இவ போன்றதாய் பிராஜத்தை விளங்கிக் கொண்டிருக்கிறது. சந்திரன் சூரியன் இவர்களுடைய ஒளியை நிகர்த்ததாய் சமுத்திர ஜலத்தால் சூழப்பட்டதாகிய அது பெரும் கொடிமுடிகளால் ஆகாயத்தை அளாவுகிறது போன்றதாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது. तस्यैकं काञ्चनं शृङ्गं सेवतेयं दिवाकरः श्वेतं राजतमेकं च सेवतेयं निशाकरः. तस्ये अदनது யம் எந்த அந்த காஞ்சனம் பொன் சுரங்கம் கொடுமுடியாகிய ஏக்கம் ஒன்றில் திவாகரஹா சூரியன் சேவத்தே தங்குகிறான். நிஷாகரஹா ச சந்திரனும் யம் எந்த அந்த ராஜதம் வெள்ளி ஸ்வேதம் வெள்ளிய ஏக்கம் ஒன்றில் சேவத்தே தங்குகிறான். அதனது எந்த அந்த பொன் கொடுமுடியாகிய ஒன்றில் சூரியன் தங்குகிறான். சந்திரனும் எந்த அந்த வெள்ளிய ஒன்றில் தங்குகிறான். நதம் கிருதக்ஞா பஷ்யந்தி ந நிருஷம்சா ந நாஸ்திகாः பிரணம்ய சிரசா சைலம் தம்பி மார்கதவானராः. தம் அதை கிருதக்ஞாः நன்றி கொண்டவர்கள் பஷ்யந்தின பார்க்க மாட்டார்கள். நிருஷம்சாக கொடியவர்கள் ந பார்க்க மாட்டார்கள். நாஸ்திகாக நாஸ்திகர்கள் ந பார்க்க மாட்டார்கள். வானராக வானரர்களே தம் அந்த சைலம் மலையை சிரசா தலையில் பிரணம்யே வணங்கி விமார்கத தேடுங்கள். அதை நன்றி கொன்றவர்கள் பார்க்க மாட்டார்கள். கொடியவர்கள் பார்க்க மாட்டார்கள். நாஸ்திகர்கள் பார்க்க மாட்டார்கள். வானரர்களே அந்த மலையை தலையால் வணங்கி தேடுங்கள். தமதிக்ரம்யே துர்தர்ஷாः சூரியவான் நாம பர்வதः அத்வனா துர்விகாஹின யோஜனானி சதுர்தಶ. துர்தர்ஷாக எதற்கும் சலியாதவர்களே தம் அதற்கு துர்விகாஹின புகுவதற்கு அரியே அத்வனா வழியால் சதுர்தಶ 14 யோஜனானி யோஜனைகளுக்கு அத்திக்ரம்ய அப்பால் சூரியவான் சூரியவான் நாம என்ற பர்வதக பர்வதம் ஒன்று இருக்கிறது. எதற்கும் சலியாதவர்களே அதற்கு புகுவதற்கு அரிய வழியால் 14 யோஜனைகளுக்கு அப்பால் சூரியவான் என்ற பர்வதம் ஒன்று இருக்கிறது.
ततस्तम् अप्यतिक्रम्य वैद्युतो नाम पर्वतः सर्वकामफलैर्वृक्षैः सर्वकालमनोहरैः ततः அதன்மேல் தம் अपि அதையும் अतिक्रम्य கடந்து சர்வ காமஃபலைஹி விரும்பிய பழங்கள் எல்லாவற்றையும் அளிக்க வல்லவைகளும் சர்வ கால மனோகரைஹி எக்காலத்திலும் பார்க்க மனோகரமாயிருக்கின்றவைகளுமான விருக்ஷைஹி மரங்களோடு வைத்யுதா நாம வைத்யுதம் என்ற பர்வதா ஒரு மலை உள்ளது. அதன்மேல் அதையும் கடந்து விரும்பிய பழங்கள் எல்லாவற்றையும் அளிக்க வல்லவைகளும் எக்காலத்திலும் பார்க்க மனோகரமாயிருக்கின்றவைகளுமான மரங்களோடு வைத்யுதம் என்ற ஒரு மலை உள்ளது. तत्र भुक्त्वा महार्हाणि मूलानि च फलानि च मधूनि पीत्वा मुख्यानि परं गच्छत वानराः வானரர்களே தத்ர விடத்தில் மகார்ஹாணி ருசி தன்மையது என்று சொல்ல முடியாத மூலானீச்ச கிழங்குகளையும் பலானீச்ச பழங்களையும் புக்த்வா புசித்து முக்கியானி சிறந்த மதுனி தேன்களை பீத்வா குடித்துவிட்டு பரம் அப்பால் கச்சத செல்லுங்கள். வானரர்களே அவ்விடத்தில் ருசி இத்தன்மையது என்று சொல்ல முடியாத கிழங்குகளையும் பழங்களையும் புசித்து சிறந்த தேன்களை குடித்துவிட்டு அப்பால் செல்லுங்கள். தத்ர நித்ர மனக்காந்தः குஞ்சரோ நாம பர்வதः அகஸ்த்ய பவனம் யத்ர நிர்மிதம் விஸ்வகர்மணா यत्र यदो तत्र அதில் நேத்திர மனக்காந்தः கண்ணிற்கும் மனதிற்கும் இனியதாகிய குஞ்சரஹா குஞ்சரம் நாம என்ற பர்வதா மலையுள்ளது. விஸ்வகர்மணா விஸ்வகர்மாவினால் அகஸ்திய பவனம் அகஸ்தியருக்கு ஒரு மாளிகை நிர்மித்தம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எதுவோ அதில் கண்ணிற்கும் மனதிற்கும் இனியதாகிய குஞ்சரம் என்ற மலையுள்ளது. விஸ்வகர்மாவினால் அகஸ்தியருக்கு ஒரு மாளிகை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. தத்ர யோஜன விஸ்தாரம் உச்ரிதம் தச யோஜனம் शरणं काञ्चनं दिव्यं नानारत्नविभूषितम् तत्र அதில் சரணம் மாளிகையானது யோஜன விஸ்தாரம் ஒரு யோஜனை அகன்றது. தச யோஜனம் 10 யோஜனை உச்ரிதம் உயர்ந்தது. காஞ்சனம் பொன்னாலானது. நானாரத்ன விபூஷிதம் பல ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டு திவ்யம் அழகானது. அதில் மாளிகையானது ஒரு யோஜனை அகன்றது. 10 யோஜனை உயர்ந்தது. பொன்னால் ஆனது. பல ரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டு அழகானது. तत्र भोगावती नाम सर्पाणामालयपुरी विशालकक्ष्या दुर्धर्षा सर्वतः परिरक्षिता. तत्र அதில் சர்ப்பாணாம் பாம்புகளின் ஆலயக இருப்பிடமாகிய போகவதி நாம என்ற புரி ஒரு நகரம் இருக்கிறது. விஷால கக்ஷ்யா விசாலமான கட்டுகளை உடையது. துர்தர்ஷா புக முடியாதது. சர்வதா எல்லா பக்கங்களிலும் பரிரக்ஷிதா நன்கு காக்கப்பட்டு இருக்கிறது.
அதில் பாம்புகளின் இருப்பிடமாகிய போகவதி என்ற ஒரு நகரம் இருக்கிறது. விசாலமான கட்டுகளை உடையது, புக முடியாதது, எல்லா பக்கங்களிலும் நன்கு காக்கப்பட்டிருக்கிறது. ரக்ஷிதா பன்னகைர்கோரைஸ்தீக்ஷ்ணதம்ஷ்ட்ரைர்மஹாவிஷைः தீக்ஷ்ணதம்ஷ்ட்ரைகி கூரிய பற்களை உடையவைகளும், மகாவிஷைகி கடும் விஷம் உடையவைகளும், கோரைகி கொடியவைகளுமான பன்னகைகி பாம்புகளால் ரக்ஷிதா பாதுகாக்கப்பட்டது. கூரிய பற்களை உடையவைகளும், கடும் விஷம் உடையவைகளும், கொடியவைகளுமான பாம்புகளால் பாதுகாக்கப்பட்டது. சர்ப்பராஜோ மகாகோரோ யஸ்யாம் வசதே வாசுகிः நிர்யாய மார்கிதவ்யா ச சா ச போகாவதி புரி. யஸ்யாம் எந்த அதில் மகாகோரஹ மிக கொடியதாகிய வாசுகி என்ற சர்ப்பராஜக பாம்பரசு வசதி வசிக்கிறது. சா அந்த போகவதி புரீச்ச நகரமும் நிர்யாய ச திரிந்து சென்று மார்கிதவ்யா தேடத்தக்கது. எந்த அதில் மிக கொடியதாகிய வாசுகி என்ற பாம்பரசு வசிக்கிறது. அந்த போகவதி நகரமும் திரிந்து சென்று தேடத்தக்கது. தத்ர சானந்தராதேஷா ஏகேச்சன சுசம்ருதாः தத்ர அவ்விடத்தில் அனந்தராக வேறு ஏகேச்சன ஏதோ சில தேசாக ச தேசங்களும் சுசம்ருதாக மறைந்திருக்கின்றன. அவ்விடத்தில் வேறு ஏதோ சில தேசங்களும் மறைந்திருக்கின்றன. தம் ச தேசம் அதிக்ரம்யே மகான் ருஷபா சம்ஸ்திதः சர்வரத்னமய ஸ்ரீமான் ருஷபோ நாம பர்வதः. தம் அந்த தேசம் ச தேசத்தையும் அதிக்ரம்யே கடந்து ருஷப சம்ஸ்திதः இடபம் போன்றதும் சர்வரத்னமய எல்லா ரத்னங்களால் நிறைந்ததும் ஸ்ரீமான் அழகியதும் ரிஷபஹ இடபம் என்ற நாம பெயர் உடையதுமான மகான் பெரிய பர்வதஹ மலை இருக்கிறது. அந்த தேசத்தையும் கடந்து இடபம் போன்றதும் எல்லா ரத்னங்களால் நிறைந்ததும் அழகியதும் இடபம் என்ற பெயர் உடையதுமான பெரிய மலை இருக்கிறது. கோஷீர்ஷகம் பத்மகம் ச ஹரிஷ்யாமம் ச சந்தனம் திவ்யமுத்பத்யதே யத்ர தச்சைவாக்னி சமப்ரபம். தத் அந்த அக்னி சமப்பிரபம் அக்னியை நிகர்த்த நிறமுடையதும் திவ்யம் திவ்யமானதுமான சந்தனம் சந்தனம் யத்ர அதில் உற்பத்தியத்தே உண்டாகிறது. கோஷீர்ஷகம் கோஷீர்ஷகம் எனும் சந்தனம் ச அப்படியே அதில் உண்டாகிறது. பத்மகம் பத்மகம் எனும் சந்தனம் ச அப்படியே அதில் உண்டாகிறது. ஹரிஷ்யாமம் ஏவ ஹரிஷ்யாமம் எனும் சந்தனம் ச அப்படியே அதில் உண்டாகிறது. அந்த அக்னியை நிகர்த்த நிறமுடையதும் திவ்யமானதுமான சந்தனம் அதில் உண்டாகிறது. கோஷீர்ஷகம் எனும் சந்தனம் அப்படியே அதில் உண்டாகிறது. பத்மகம் எனும் சந்தனம் அப்படியே அதில் உண்டாகிறது. ஹரிஷ்யாமம் எனும் சந்தனம் அப்படியே அதில் உண்டாகிறது. நதோ தச்சந்தனம் திருஷ்ட்வா ஸ்ப்ரஷ்டவ்யம் ச கதாச்சன
ரோஹிதா நாம கந்தர்வா கோரா ரக்ஷந்தே தத்வனம். தச்சந்தனம் ச அந்த சந்தனத்தையும் திருஷ்டுவா தோ பார்த்து கதாச்சன ஒரு காலும் ஸ்பிரஷ்டவ்யம் ந தொடத்தக்கதன்று தத்வனம் அந்த வனத்தை கோராகா கொடியவர்களாகிய ரோஹிதாகா ரோஹிதர்கள் நாம என்ற கந்தர்வாகா கந்தர்வர்கள் ரக்ஷந்தே காக்கின்றார்கள். அந்த சந்தனத்தையும் பார்த்து ஒரு காலும் தொடத்தக்கதன்று அந்த வனத்தை கொடியவர்களாகிய ரோஹிதர்கள் என்ற கந்தர்வர்கள் காக்கின்றார்கள். தத்ர கந்தர்வபதயः பஞ்சசூரிய சமப்ரபாः शैलोषा ग्रामणेषु गृहो शुभ्रो भभ्रोस्तथैव च. तत्र அதில் சூரிய சமப்பிரபாः சூரியனை நிகர்த்த ஒளியுடைய பஞ்ச ஐவர்கள் शैलूषः शैलूषिन् ग्रामणिः ग्रामणि शिग्रुः शिग्रु शुभ्रः शुभिरन् बभ्रुः तथैव बभ्रुवुम् கந்தர்வபதயः கந்தர்வ தலைவர்கள். அதில் சூரியனை நிகர்த்த ஒளியுடைய ஐவர்கள் சைலூஷின் கிராமணி சிக்குரு சுப்பிரன் பப்புருவும் கந்தர்வ தலைவர்கள். ரவே சோமாக்னி வபுஷாம் நிவாச புண்ணிய கர்மணாம் अन्ते पृथिव्या दुर्दर्शास्तत्र स्वर्गजितस्थिताः. पृथिव्याः பூமியின் अन्ते எல்லையில் ரவி சோமாக்னி வபுஷாம் சூரியன் சந்திரன் அக்னி இவர்கள் ஒளி கொண்ட புண்ணிய கர்மணாம் புண்ணியம் செய்தவர்களுடைய நிவாசகா இருப்பிடம் தத்ர அவ்விடத்தில் துர்தர்ஷாக எண்ணற்கரியவர்களாகிய ஸ்வர்கஜிதः ஸ்வர்க்கம் ஜெயித்தவர்கள் ஸ்திதாக வசிக்கின்றார்கள். பூமியின் எல்லையில் சூரியன் சந்திரன் அக்னி இவர்கள் ஒளி கொண்ட புண்ணியம் செய்தவர்களுடைய இருப்பிடம் அவ்விடத்தில் எண்ணற்கரியவர்களாகிய ஸ்வர்க்கம் ஜெயித்தவர்கள் வசிக்கின்றார்கள். ததः பரம் ந வசேவ்யः பித்ருலோக தாருணः ராஜதானி யமஸ்யைஷா கஷ்டேன தமசாவ்ருதா. ததः பரமதற்கப்பால் சுதாருணः மிக கொடிய பித்ருலோகः பித்ருலோகமானது வஹா உங்களுக்கு சேவியகன போகத்தக்கதன்று ஏஷா இது கஷ்டேன உள்ளத்தில் அச்சத்தை விளைவிக்கின்ற தமசாயிருளால் விருத்தா சூழப்பட்டதாகிய யமஸ்ய யமனுடைய ராஜதானி ராஜதானி. அதற்கப்பால் மிக கொடிய பித்ருலோகமானது உங்களுக்கு போகத்தக்கதன்று இது உள்ளத்தில் அச்சத்தை விளைவிக்கின்ற இருளால் சூழப்பட்டதாகிய யமனுடைய ராஜதானி. ஏதாவதேவ யுஷ்மாபிர்வீராவாணரா புங்கவாः शक्यं विचेतुं गन्तुं वा नातो गते मतां गतिः. வானர புங்கவாக வானரோத்தமர்களே வீராக சூரர்களே யுஷ்மாபிகி உங்களால் ஏதாவதேவ இது வரையில்தான் கந்தும் செல்வதற்கும் விச்சேத்தும்பா தேடுவதற்கும் சக்கியம் சாத்தியம் கதிமதாம் பரப்பதில் பேர் பெற்றவர்களுக்கும் அதா அதற்கு மேல் கதிஹீன செல்லுதல் முடியாது. வானரோத்தமர்களே சூரர்களே உங்களால் இதுவரையில்தான் செல்வதற்கும்
தேடுவதற்கும் சாத்தியம். பறப்பதில் பேர் பெற்றவர்களுக்கும் அதற்கு மேல் செல்லுதல் முடியாது. சர்வமேதத் சமாலோக்யே யச்சான்யதபி த்ருஷ்யதே கதிம் விதித்வா வைதேஹ்யாः சன்னிவர்த்தித்தும் அர்ஹத. யத் யது அந்யத் சொல்லப்படாததாய் திருஷ்யத்தே அப்பி காணப்படுகிறது என்றாலும் ஏதத் இது சர்வம் எல்லாவற்றையும் சமாலோக்கிய பார்த்து கொண்டு வைதேகியாரின் கத்திம் இருப்பிடத்தை விதித்வாச்ச அறிந்து கொண்டும் சன்னிவர்த்தித்தும் திரும்பி வர அர்ஹத கடவீர்கள். எது சொல்லப்படாததாய் காணப்படுகிறது என்றாலும் இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வைதேகியாரின் இருப்பிடத்தை அறிந்து கொண்டும் திரும்பி வர கடவீர்கள். யஸ்து மாசா நிவృத்தோக்ரே திருஷ்டாசீதேதி வக்ஷ்யதே மத்துல்ய விபாவோ போகைः சுகம் ச விஹரிஷ்யதே. யவன் சீதா சீதை திருஷ்டா காணப்பட்டாள் இதி என்று மாசாதக்ரே ஒரு மாதத்திற்கு முந்தியே நிவృத்தா திரும்பி வந்தவனாய் வக்ஷ்யதி தூ சொல்வானோ சஹா அவன் போகைஹி போகங்களால் மத்துல்ய விபவஹ என்னை நிகர்த்த பெருமையுற்றவனாய் சுக்கம் மனக்குறை இல்லாது விஹரிஷ்யதி காலம் கழிப்பான். எவன் சீதை காணப்பட்டாள் என்று ஒரு மாதத்திற்கு முந்தியே திரும்பி வந்தவனாய் சொல்வானோ அவன் போகங்களால் என்னை நிகர்த்த பெருமை உற்றவனாய் மனக்குறை இல்லாது காலம் கழிப்பான். தத பிரிய தரோ நாஸ்தி மம பிராணாத் விசேஷதः கிருதாபராதோ பகுஷோ மம பந்துர் பவிஷ்யதி. மம எனக்கு பிராணாத் உயிரினும் விசேஷதः மேம்பட்டவனாவான் ததஹ அவனினும் பிரியதரஹ அதிக பிரியத்திற்கு பாத்திரமானவன் அஸ்தின ஒருவருமில்லை. பகுஷக பலவாறு கிருத்தாபராதஹ குற்றங்களை செய்தவனாயினும் மம எனக்கு பந்துஹு ஆப்த நண்பனாக பவிஷ்யதி இருப்பான். எனக்கு உயிரினும் மேம்பட்டவனாவான் அவனினும் அதிக பிரியத்திற்கு பாத்திரமானவன் ஒருவரும் இல்லை. பலவாறு குற்றங்களை செய்தவனாயினும் எனக்கு ஆப்த நண்பனாக இருப்பான். அமித பல பராக்கிரமா பவந்தோ விபுல குணேஷு குலேஷு ச பிரசூதாः மனுஜபதி சுதாம் யதா லபத்வம் தததி குணம் புருஷார்த்தம் ஆரபத்வம். பவந்தः நீங்கள் அமித பல பராக்கிரமாக அளவு கடந்த ஆற்றலும் ஆண்மையும் உடையவர்கள். விபுல குணேஷு மகத்தான உத்தம குணங்கள் விளங்கும். குலேஷு ச நல்ல குலங்களிலேயே பிரசூதாக பிறந்தவர்கள். மனுஜபதி சுதா மன்னரின் மகளை யதா எப்படி செய்தால் லபத்வம் அடைவீர்களோ தததி குணம் அதற்கு ஏற்றதாகிய புருஷார்த்த முயற்சியை ஆரபத்வம் செய்ய கடவீர்கள். நீங்கள் அளவு கடந்த ஆற்றலும் ஆண்மையும் உடையவர்கள். மகத்தான உத்தம குணங்கள் விளங்கும் நல்ல குலங்களிலேயே பிறந்தவர்கள். மன்னரின் மகளை எப்படி செய்தால் அடைவீர்களோ அதற்கு ஏற்றதாகிய முயற்சியை செய்ய கடவீர்கள். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே
आदिकाव्ये किष्किन्धाकाण्डे 1चत्वारिंशः सर्गः।